சிங்கங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம். தூஷணமான வார்த்தைகள் நமக்கு விரோதமாக பேசப்படலாம். தீய கண்கள் நம்மை தீய நோக்கத்தோடு பார்க்கலாம். தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். உன் ஜனங்களை விடுவிக்க எங்களை தெரிந்து கொண்டேன். அதை பூர்ணமாக நாங்கள் செய்து முடிக்க சரியான ஞானத்தையும் தைரியத்தையும் விவேகத்தையும் பொறுமையும் நிதானத்தையும் ஆவிக்குரிய வரங்களால் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த முறையை நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜபத்தை தள்ளாமலும் எங்களையும் தள்ளாமலும் உடைய கிருபையை விட்டு எங்களை விளக்காமலும் உடைய இறக்கத்தினால் எங்களை முடிசூட்டுகிற கர்த்தராகிய ஆண்டவர், இந்த ஏப்ரல் மாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் ஜனத்தின் பிரியத்தை நீ நிறைவேற்றி அவைகள் ஒவ்வொன்றாக நீ நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம். யாக்கோபின் கூடாரமே, நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய். உனக்கு என்ன வந்தது? உனக்கு இவ்விதமாக செய்யப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை திக்கசமாய் உரைக்கப்படவில்லையோ? யாக்கோபே, நீ சௌரியவான். உன் தேவனுக்கு ஒப்பானவர் யார்? இஸ்ரவேலே, உன்னுடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார்? அவர் நீ கூப்பிடும் போது உடனடியாக வானத்திலிருந்து இறங்குவார். உன்னை நிந்திக்கும் நிந்தைகள் உன்னை மேற்கொள்ளாதபடி, வருத்தங்கள் உன்னை பிடித்து இழுக்காதபடி, நான் உன்னை என் வல்லமையின் கட்டினால் கட்டி உன்னை மூடி மறைப்பேன். கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறது கிருஷ்ண வார்த்தை, இஸ்ரவேலர்களை பகலில் மேக ஸ்தம்பத்தை அனுப்பி இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி பாதுகாத்ததை போல நான் இது முதற்கொண்டும் என்றென்றைக்கும் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். நான் வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாதவர். நீ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் சொன்னதை நீ மறந்து போனாலும் நான் மறப்பதில்லை. நான் சொல்லுகிறதை செய்து முடிப்பேன். அது உன் வாழ்வில் நிறைவேறும். இந்த வார்த்தை உனக்கு போதும். இந்த வார்த்தையினால் உன்னை நான் திடப்படுத்துவேன். மறுபடியும் நீ படுக்காதபடி நான் உன்னை எழுந்து நிற்க பண்ணியிருக்கிறேன். நீ எழுதி நிற்பாய். எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படாத. உன் கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். மனுஷ முகம் அது வெறுமை, அது வெறுமையாகவே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய முகம் நமக்கு என்றும் சமாதானத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சிறந்த நீடித்த வாழ்வு கொடுக்கும். மூலமாக